Hi, hello everyone. Hello, everybody. I hope you all are doing great. So back again for another review. This time it's for Khalifa. So Khalifa Prithviraj Sukumaroda or one of the most anticipated movies in the year. Right from the trailer announcement, it created a great buzz. So did it satisfy? Let's go. ஸோ படம் வந்து லைக் இட் ஹாஸ் லாட் ஆஃப் மாஸ், லாட் ஆஃப் ஸ்வேகர், பட் ஆனால் சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் படத்தில். ஸோ படம் பேசிக் ஸ்டோரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமீர் அலி பிளேட் பை பிருத்விராஜ் கம்ஸ் ஃப்ரம் ஒரு நொட்டோரியஸ் ஸ்மக்லர் ஃபேமிலி. பட் ஹிஸ் ஃபாதர் வந்து அந்த வழியை விடாமல், அந்த வழியை ஃபாலோ பண்ணாமல் ஹீ லீட்ஸ் அ வெரி குட் லைஃப். ஸோ இவர் வந்து ஹீ ஓன்ஸ் அ பொட்டிக். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்சிடெண்ட் ஆகுது. இவர் ஒரு திங்ஸ் கொஞ்சம் இவங்களோட அப்பா வந்து ஒரு ஷிப்மெண்ட் எடுக்கிறாரு அப்ராட்லேருந்து. அதில் கோல்டு மாட்டிக்குது. ஸோ அதை வந்து இவங்க அப்பா தான் பண்ணாங்க, சொல்லி இவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் தேர்ஸ் அ பேக் ட்ராப் ஃபார் தட். ஸோ சம் ஒன் இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்க அப்பாவை வெளியே வர்றதுக்கு பிருத்விராஜ் கெட்ஸ் இன் டு த ஸ்மக்லிங் வேர்ல்ட். ஸோ அங்கேருந்து அவங்க அப்பா வெளியே எடுக்கிறாரா, அதுக்கப்புறம் போகிற கதை தான் பேசிக் ஸ்டோரி லைன். தான் அது பெரிய ஸ்டோரி லைன்லாம் இல்லை இதில். ஸோ அதான் ஸ்டோரி ஆக்சுவலாக. ஸோ படத்தில் பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பேசணுன்னா, பாசிட்டிவ்ஸ் வந்து பிருத்விராஜோட ப்ரெசன்ஸ், எல்லா பெர்ஃபார்மன்ஸ், எல்லா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. விஷுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பக்கா விஷுவல்ஸ், எடிட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் பாசிட்டிவும் சொல்லுவேன், நெகட்டிவும் சொல்லுவேன். ஏன்னா பாசிட்டிவாக அந்த பிஜிஎம் பயங்கரமாக இருந்துச்சு. பட் நெகட்டிவ்னா ரொம்ப ரெப்படேட்டிவாக இருந்துச்சு. இட் வாஸ் த சேம் பிஜிஎம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. கொஞ்சம் ரெப்படேட்டிவாக அந்த மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் பாசிட்டிவும் ஆக்க நெகட்டிவாகவும் இருந்தது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் போகுது, போர் அடிக்காமல் போகுது ஸ்டார்ட் டு எண்டு. இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, எண்டில் வர கபாலி ரேஞ்ச் கிளைமேக்ஸ் செமையாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் தேட்டரே அதுக்காக வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் ரொம்ப அதாவது பயங்கரமான, அது நல்ல ஸ்டோரியை கொண்டு போயிருக்கலாம், கான்ஃப்ளிக்ஸ்லாம் நிறையா காமிச்சிருக்கலாம். பட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி ஆன்டகனிஸ்ட்டாக வந்து ஷம்மி திலகன், நீல் நிதின் முகேஷ், எனக்கு தெரில நீல்